ராகுல் காந்தியை நான் ஒரு நல்ல மனுஷனா பார்க்குறேன் சார். ஆனால் ஒரு வல்லவரா ஒரு தலைவராக பார்க்கல. அதுதான் என்கிட்ட உள்ள ஒரு அபிப்பிராயம். அவர் நல்ல மனுஷங்கிறதுல எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு மாற்றம் வரல. அவர் நல்ல மகனாக இருக்கிறார், நல்ல தலைமை பண்போடு இருக்கும்னு நினைக்கிறார். 2019 தேர்தலில் தோல்வி அடைஞ்ச போது ஒரு தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவி விலகினார். முதல்ல அவர் இளைஞர் காங்கிரஸுடைய தலைவராக ஆக்கப்பட்ட போது இந்தியா முழுக்க இளைஞர் காங்கிரஸுக்கு தேர்தல் நடத்தினார். தேர்தல் வாக்காளர் பட்டியல் ரெடி பண்ணி வாக்காளர்கள் வரிசையில் நின்று அப்படி உருவானவங்க தான் இந்த யுவராஜா மாதிரி இனியன் சம்பத் மாதிரி இந்த மாதிரி தலைவர்கள் அப்படி உருவானவங்க. அவர் மனசுல ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதை இருக்குது, ஆசை இருக்குது. ஆனா எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஸ்கில் இல்லை, அதற்கான சரியான ஆட்கள் இல்லை. நம்ம ஒன்று சொல்லுவாங்க, சும்மா அது மதிப்பு குறைச்சு சொல்றதுக்கா இல்லை, ஒன்று இந்த சொல் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும். நம்மகிட்ட எல்லாமே முடிவு எடுக்க முடியாம இருக்கும். இப்ப நம்ம பல கிரெடிட் நரேந்திர மோடியில அவருடைய டீமுக்கு கொடுத்தோம் பல கிரெடிட். அதை மாதிரி நம்மகிட்ட எல்லா விஷயம் பார்க்க முடியாங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா நம்ம டீமை பெஸ்டா ஃபார்ம் பண்ணலாம். அவர்கிட்ட என்னென்னலாம் பலவீனங்கள் இருக்குதோ அது பலவீனங்களோடு கூடிய டீமே தான் இருக்குது. பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்கிட்ட பலவீனமே இல்லைன்னு நினைக்கிறாரு அவரு, அதுதான் அவருடைய பெரிய பலவீனம். அப்ப பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி ஒரு திடமான முடிவுக்கு வந்துட்டார், நமக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை, ஐ எம் மூவிங் அந்த ரைட் ட்ராக் அப்படின்னு. அப்படி நினைச்சு யாரும் தடுக்க முடியாதுல்ல. எதுக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்றேன்னா, அவர் காங்கிரஸ் கட்சி வெல்லணும் என்பதற்காக கிட்டத்தட்ட 3-4 மாசம் இந்த காங்கிரஸ் கட்சி தலைவரோட உட்கார்ந்து மாறி டெவல் சர்டிபிகேட் பண்ணி பயங்கரமான ஆலோசனை பண்ணி கடைசியில் இவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்க மாட்டாங்க வெளியே வந்தவர். நரேந்திர மோடி மீது தனிப்பட்ட முறையிலும் பாஜக மீது கடும் கோபம் கொண்டவர். இது அவர்கிட்ட நீங்க கேட்டாலே தெரியும். அவர் சொல்றாரு நரேந்திர மோடி ஒரு கிரேட் லிசனர். நரேந்திர மோடி ஒரு அட்வான்டேஜ் என்ன சார் அப்படின்னு கேட்டா, பயங்கரமா கேட்பாருங்க. தேவேந்திரன் போயிட்டு தலைவரே அப்படின்னா சொல்லுங்க அப்படிம்பார், ஏய் போப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன், சொல்லுங்க அப்படிம்பார். ஹி இஸ் a great listener. அதுதான் ஒரு தலைமைக்கான. நீங்க செய்யுங்க செய்யாம போங்க. திரு நரேந்திர மோடி உங்க பேச்ச கேட்பாரா? அவர் நினைச்சதான் செய்வார். தேவேந்திரன் என்ன நினைக்கிறான், ஓஹோ அப்படியா, சரி அப்ப நாளைக்கான மாற்றம் யோசிக்கிறேன். ராகுல் காந்தி கேட்க மாட்டாரு. அதுதான் பிரச்சனை. அதனால தான் உங்களுக்கு என்னன்னா 2004, 2009, 2019, 2014, 2019, 2024 தொடர் தோல்விகள். மாநிலங்கள் கையை விட்டு போகுது, மத்தியில கையில விட்டு போகுது, கட்சி கையை விட்டு போகுது. சார் உங்க தலைமை வேண்டாம்னு குரல் வந்துருச்சே.